வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதியில் கனமழை காரணமாக 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். காந்தி சிலை அருகே உள்ள தெருக்களில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததில் அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தன. மேலும் தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் புகுந்ததால் அச்சமடைந்த உரிமையாளர்கள் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. புதிய கழிவுநீர் கால்வாய் கட்டியதன் விளைவாகவே வீட்டிற்குள் நீர் புகுந்ததாக வீட்டின் உரிமையாளர் ஒருவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். இந்த சாக்கடை தான் நினைக்கிறேன், இந்த சாக்கடை தான், அந்த ரோடு சாக்கடை போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையே. அது இது வருங்காலத்துல இந்த மாதிரி மழை பெஞ்சா ப்ராப்ளம் வரும்னு அதை கருத்துல வச்சுலாம் அந்த வேலை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். தூக்கம் எங்க வரும், இதை கழுவி விட்டு எடுக்கிறதுக்கே சரியா போயிடும். ஒவ்வொருத்தரும் இப்படிதான். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். பிரசவ வார்டு பகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றதால் அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணிகளை காண அவர்களது உறவினர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தேங்கிய மழைநீரை அகற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் சந்நிதி வீதி நுழைவாயிலில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கனமழை காரணமாக கோயில் நுழைவாயில் மண்டபத்தில் தேங்கி நின்ற மழைநீரால் அங்கு வியாபாரமும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தனர். அத்தானி மெயின் ரோடில் தவிட்டுப்பாளையம் பாலம் அருகே மழைநீர் வடிகால் முறையாக பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.